தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருக்காங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்க பேசவே மாட்றாங்க. 4 வருஷமா பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசல. இப்பதான் சண்முகம் அவர்கள் மாநில செயலாளர் ஆனோனே ஏதாவது சில விஷயங்களாவது சொல்றாரு. முத்தரசன் அவர்கள் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை எதிர்க்கட்சி தலைவர் கம்யூனிஸ்டுகளை நோக்கி கொஸ்டின் பண்றாரு. இல்ல, அவர் கேட்குறாரு, அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முதல்ல அவருக்கு தகுதி இருக்காங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அதே பேட்டியில் அவர் சொல்லும்போது கம்யூனிஸ்டுகளில் வந்து சண்முகம் தோழர் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு, எதிர்கட்சி போல அவர் கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிறதே அவர் சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், உங்க வேலை என்ன? நீங்க மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் போதும் கேள்வி கேட்கல. ஒருவேளை மாநில அரசுல ஏதாவது ஒரு விமர்சனம் இருந்ததுன்னா அதிமுக களத்துல வந்ததா ஒரு உதாரணத்தை சொல்லுங்க, அதுக்கு பிறகு நீங்க பேசுங்க. இன்னைக்கு நீங்க எலெக்ஷன் வந்துருச்சுங்க, களத்துக்கு வரீங்க. மற்ற இந்த கட்சியுடைய பெரிய இந்த விவாதம் உருவாயிருக்கிறதோட தலைமை அதிமுக களத்துக்கு வந்திருக்கு, அதை ஒட்டி எல்லாரும் வந்துட்டாங்கிறதா. இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? அதான கேள்வி. திராவிட முன்னேற்ற கழக அணியில் இருந்து கொண்டு இருங்க, நான் முதல் கட்ட கருத்து ஒவ்வொருத்தங்களுக்கும் பேசும்போது அவங்களுடைய கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தோட சகோதர நட்பை பராமரித்து கொண்டே, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முடிவுகளுக்கு எதிராக போராடி சில முடிவுகளை மாற்ற வைத்த அனுபவமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. பாலகிருஷ்ணன் தலைமையில் இருந்த போதும் உண்டு, சண்முகம் தோழர் தலைமைக்கு வந்த பிறகும் உண்டு. அதே நேரத்தில் நாங்கள் இணைந்து தமிழ்நாட்டின் உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும். நீங்க பீகார்ல என்ன நடந்துட்டு இருக்கு? மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற வேலையை கூட்டணியாக பாஜக ஆட்சியில் இருக்காங்க. பீகார்ல கூட்டணியாக சேர்ந்து செய்யறாங்க. எலெக்ஷனுக்கு 3 மாசம் முன்னால இருக்கும்போது 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற வேலையை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் இதை பேசுவதற்கு எந்த இயக்கம் தயாராக இருக்கிறது? திமுக இங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாலும் ஒன்றிய அரசின் அபாயங்களை எதிர்த்து திமுக பேச வேண்டியிருக்கு, கம்யூனிஸ்டுகள் பேச வேண்டியிருக்கு. இந்தியா கூட்டணியாக செயல்பட்டவர்கள் தொடர்ந்து களத்துல மக்களை பாதுகாக்க போராட வேண்டியது. கீழடி சும்மா விட்டாங்களா? கீழடியில வந்து ஒன்றிய அரசு ஆய்வை தள்ளி போடுகிறதுன்னு போராடி மாநில அரசு ஆய்வு செய்யுது. மாநில அரசு செய்த ஆய்வு, அதனுடைய முடிவுகள்லாம் வெளியில் வந்து இரும்பின் காலம் உட்பட மற்ற ஆய்வுகளை எல்லாம் நம்ம வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா எதையுமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு ஒன்றிய ஆட்சி. இன்னைக்கு என்ன அறிவிப்பு விட்டுருக்காங்க தெரியுமா? அவங்க ஒரு ஆராய்ச்சியாளர் அனுப்பிச்சிருக்காங்க, 3வது ஸ்ரீராமனா அவர் வந்து மூடினாரு, இங்க ஒண்ணுமே கண்டுபிடிக்க வழி இல்லைன்னு சொல்லி. அவரை இப்போ ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை கொடுத்து வருஷக்கணக்கா காத்துக்கிட்டு இருக்காரு, நான் கொடுத்த அறிக்கையை வெளியிடுங்க, பொய்ன்னு கூட சொல்லட்டும்னு. தமிழ்நாட்டின் வரலாற்றின் மீது உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம்? அவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்கிற ஒரு கட்சியை தூக்கி சுமந்துக்கிட்டு அதிமுக வந்து நாங்க வந்து இந்த கட்சியை கொண்டு வரோங்க, நாங்க 2 பேரும் அணி, உங்களுக்கு என்ன கோபம்? நாங்க நல்லா ஒத்துமையா இருக்கிறோம்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்கன்ற